ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 16ஆம் தேதி வந்து எடிட்டோரியல் எந்த எடிட்டோரியல் பார்க்க போறோம் அப்படின்னா பேக் டு த ஃபியூச்சர் ஆர் விம்பிள்டன் 2024 அண்ட் டென்னிஸ் அப்படின்றாங்க. பேக் டு த ஃபியூச்சர் அப்படின்றது எதை மீன் பண்றாங்க? இந்த இடத்துல பாருங்களேன், அந்த ஃப்ரேஸே ஒரு மாதிரி தவறா இருக்க மாதிரி இருக்கு. பட் அது ஏன் மீன் பண்றாங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு இந்த எடிட்டோரியல தான் ஆன்சர் தெரியும். ஸோ எதிர்காலத்துக்கு திரும்பி செல் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம எந்த எதிர்காலத்துக்கு போக போறோம், எந்த எதிர்காலத்துக்கு திரும்பி போக போறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த நம்மளோட இதுக்கப்புறம் வரப்போற எடிட்டோரியல் வீடியோஸ்ல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு நியூஸ் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வீடியோஸ் அதாவது வெக்காப்ஸ் பார்ப்போம். கரெக்ட் இல்லை? ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, அந்த எடிட்டோரியல் வரும்பொழுதே உங்களுக்கு அந்த வெக்காப்ஸ்க்கு உண்டான ஸ்லைடை நான் அங்கே கொடுத்துருவேன். ப்ளஸ் அது அந்த இடத்துல அது வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ ஏன்னா தனியாக பின்னாடி போகும்போது மாணவர்கள் வந்து அதை பார்க்க மாட்டீங்க. எனக்கு வந்து அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் போகிற அந்த நியூஸை மட்டும் தான் பார்க்குறீங்க. கடைசியில் போகிற அந்த வெக்காப்ஸை, நான் தனியாக போகிற வெக்காப்ஸை நிறைய மாணவர்கள் பார்க்கவே மாட்டேறீங்க. அதனால சரி, ஓகே, நம்ம இதுலேயே போட்டுடலாம். அதாவது நியூஸ் சொல்லக்குள்ளேயே நம்ம அந்த வெக்காப்ஸை சேர்த்து இன்க்ளூட் பண்ணி ஒரே வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு அப்டேட். ஸோ ஒரு செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இதில் 3 பேர் இமேஜ் இருக்கு. ஸோ இவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இவங்க 3 பேரை பற்றி தான் இந்த எடிட்டோரியலில் பார்க்க போகிறோம். இவர் நேம் என்ன, அதுக்கப்புறம் இவர் எந்த கண்ட்ரியை சார்ந்தவர், ஸோ இவர் என்ன மாதிரி மேட்சஸ் விளையாண்டுருக்காரு, எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காரு, ஸோ என்ன மாதிரி சாதனைகளை புரிஞ்சிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும். ஸோ இவருக்கு ஆக்சுவலாக வயசு 21 தான். ஆனால் 21 வயசில் இவர் இவ்வளோ சாதனைகளை படைச்சிருக்காரு அப்படின்றது நம்மளை ரொம்ப பிரமிக்க வைக்குது. எனக்கு இந்த எடிட்டோரியல் படிக்கும்பொழுது, இவரை பற்றி நான் தேடி படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவே இருந்தது அவரை பற்றி. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் என்ன நியூஸ், இவங்க என்ன மாதிரி சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வெக்காப்ஸும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியில் தனியாக வெக்காப்ஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் இல்லாமல் எடிட்டோரியல் கூடயே நம்ம வெக்காப்ஸ் லேர்ன் பண்ண போகிறோம், எடிட்டோரியல் கூடயே நம்ம நியூஸையும் லேர்ன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்க. தென் நம்மளோட யூடியூப் சேனல் ப்ளஸ் இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், இல்லைனா வந்து ஆஃப்லைன் நீங்கள் இன்ஸ்டியூட் போறீங்க அப்படின்னா அங்கேயும் சொல்லுங்க, இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, எவ்ரிடே ஈவினிங் இந்த வீடியோ நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத மாணவர்கள்கிட்ட சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்மளோட யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க. ஓகே, இது 3வது. ஸோ 4வது என்னதுன்னு கேட்டிங்க அப்படின்னா பிடிஎஃப். ஸோ பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெக்காப்ஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே எல்லா பிடிஎஃபோட லிங்க்குமே இருக்கு. அது இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலில் வேற என்னென்ன கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ் கொடுத்துருக்கோம், லைக் இங்கிலீஷ் கோர்சஸ் கொடுத்துருக்கோம், ரீசனிங் கோர்சஸ் கொடுத்துருக்கோம், அது மாதிரி என்ன கோர்சஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம அந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாமே. ஓகேவா? சரி, இந்த விஷயத்தையும் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஆரம்பிச்சிருக்கோம்ல, எடிட்டோரியல் வந்து இப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். இது எப்படி இருந்தது, உங்களுக்கு இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சில சில ஆஸ்பிரண்ட்லாம் எனக்கு டெய்லியுமே கமெண்ட் போட்டு, சார் செஷன் நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார் அப்படின்றீங்க. எனக்கு எனக்கு என்ன சொல்றதே இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம வந்து பிப்ரவரி மந்த் ஆரம்பிச்சோம். ஸோ அரௌண்ட் ஜூலை கிட்ட தான் நம்மளோட சேனல் ஓரளவுக்கு ரீச் ஆகுது. நம்ம டெய்லியும் கன்சிஸ்டண்டாக கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமும் மாணவர்களுக்கு தெரிய வருது. அதனால எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப பாசிட்டிவா போறீங்க. இந்த செஷன் எப்படி இருந்தது, நம்ம இந்த மாதிரியே கொண்டு போகலாமா, ஸோ பர்டிகுலராக இன்னும் அந்த யாரை பற்றி அந்த நியூஸில் பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி டேட்டா நம்ம சொல்லலாமா, ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொண்டு போகலாமா அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நம்மளோட வீடியோஸுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தரீங்களோ அதை பொறுத்து தான் நான் 2 எடிட்டோரியல் சேர்த்து உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி ஐடியா வச்சிருக்கேன். ஏன்னா நான் ஒரு எடிட்டோரியல் போடவே, ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு எடிட்டோரியல் போடவே எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 hours கிட்ட ஒர்க் ஆகுது. ஸோ இமேஜ் ரெடி பண்ணணும், கண்டென்ட் ரெடி பண்ணணும், கண்டென்ட்லேருந்து வெக்காப்ஸ் ரெடி பண்ணணும், வெக்காப்ஸ் ஓகே, அது நம்ம டீம் ரெடி பண்ணி தராங்க, அது நோ இஷ்யூஸ். பட் இந்த இமேஜ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடிட்டிங்கு, ஆடியோ செட்டப்பு, ஆடியோ எடிட்டிங்கு, இது எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேல? ஸோ அதனால எனக்கு இது மோர் தென் 2 hours கிட்ட ஆகும் ஒரு எடிட்டோரியல் ரெடி பண்ணுறதுக்கு. இன்னொரு எடிட்டோரியல் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆவரேஜாக ஒரு 3 hours கிட்ட ஆகும். அதுக்கு எனக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் இருந்தது, நம்மளோட யூடியூப் சேனலுக்கும் நம்மளோட வீடியோஸுக்கும் நல்லா சப்போர்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதையுமே பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? சரி, ஒரு சேட் நியூஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். நாளைக்கு எடிட்டோரியல் கிடையாது.
சரி, நாளைக்கு அப்லோட் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன், வியாழக்கிழமை 2 எடிட்டோரியல் சேர்த்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ 17 அண்ட் 18, ஸோ 2 எடிட்டோரியல் சேர்த்து வியாழக்கிழமை ஈவினிங் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கவலைப்பட வேணாம். நாளைக்கு எடிட்டோரியல் வரல, நாளைக்கு அப்லோட் பண்ணல அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக நாளைக்கு, அதாவது வியாழக்கிழமை ஈவினிங் உங்களுக்கு அந்த எடிட்டோரியல் வீடியோ கண்டிப்பாக கிடைச்சிடும். சரியா? சரி, இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இமேஜில் இருக்கவங்களாம் யார் அப்படின்றத நான் நடுவில் அவங்கள பற்றி டீட்டெயிலும் சொல்லுவேன். ஸோ கவனிங்க. ஸோ பேக் டு த ஃபியூச்சர் ஆன் விம்பிள்டன் 2024. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஜூலை மந்தில் விம்பிள்டன் 2024 நடந்தது. எத்தனை பேர் மேட்ச் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ டென்னிஸ் பார்க்குறவங்க எனக்கு சொல்லுங்கள், மேட்ச் உங்களுக்கு டென்னிஸ் பிடிக்குமா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ விம்பிள்டன் 2024 அண்ட் டென்னிஸ். அல்கராஸ் அண்ட் சின்னர் கன்ஃபார்ம் தி ரைஸ் ஆஃப் த நியூ ஜென்ரேஷன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒருத்தர் வின் பண்ண மாதிரி காட்டினார்ல, இவர் நேம் தான் அல்கராஸ். ஓகேவா? இவரு தான் வின் பண்ணியிருக்காரு விம்பிள்டன் 2024. அல்கராஸா வின் பண்ணியிருக்காரு. இவரோட ஏஜ் தான் 21. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சின்னர் அப்படின்றவர், இவரு தான் சின்னர். ஸோ இவரை பற்றி என்ன அப்படின்றது நம்ம எடிட்டோரியில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, பார்த்துருவோம். ஸோ இவங்க யாரு, இந்த உமன் யாரு அப்படின்றது நம்ம பார்ப்போம். சரி, இவங்க 2 பேர் தான் இப்போ அடுத்த ஜென்ரேஷன்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் யாரு? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நோவக் டிஜோவிக் அண்ட் ரஃபேல் நடால். ஸோ இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிடையாது, தப்பா சொல்றேன். இவங்களுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன். ஸோ அவங்க எல்லாம் ஓல்டு ஜென்ரேஷன் ஆயிட்டாங்க. ஸோ அரௌண்ட் அவங்களுக்குலாம் 35+ இயர்ஸ் வயசு அவங்களுக்கு. பட் இருந்தாலுமே ரஃபேல் நடால்லாம் அந்த அளவுக்கு திருப்பி கம்பேக் கொடுத்து ஜெயிச்சவர் அவர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டென்னிஸ் எடிட்டோரியல் பார்த்துருந்தோம், விம்பிள்டன் ரிலேட்டடாக ஒரு எடிட்டோரியல் பார்த்துருந்தோம். ஸோ அந்த எடிட்டோரியல் பார்த்தவங்க கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. சரியா? ஏன்னா எனக்கு எத்தனை பேர் அந்த எடிட்டோரியல் பார்த்த ஞாபகம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியணும், அதனால கேட்குறேன். சரி, ஓகேப்பா. இப்போ இவங்க எல்லாம் நியூ ஜென்ரேஷன். அல்கராஸ் அண்ட் சின்னர் வந்து நியூ ஜென்ரேஷன் அப்படின்றாங்க. ஸோ எவர் சின்ஸ் ரோஜர் ஃபெடரர் ரிட்டையர்டு. ஸோ ஃபெடரர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ரஃபேல் நடால் ஸ்டார்டட் ஃபீடிங் அவே, அவர் மறைய ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றாங்க. டென்னிஸ் ஃபேன்ஸ் ஹேட் தேர் ஐஸ் செட் ஆன் த ஃபியூச்சர். ஸோ டென்னிஸ் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஃபியூச்சரை நோக்கி அவங்களோட கண்களை வச்சிருக்காங்க. யார் அடுத்த டென்னிஸ்ல பெரிய ஆளாக வர போறாங்க, யாருக்கு நம்ம வந்து ஃபேன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஐஸ் வந்து திரும்புது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் சண்டே அட் த center court in Wimbledon came the clearest evidence that there was a fresh dynasty taking shape with the new king in place. சரி, இந்த டென்னிஸை ஏன் போன எடிட்டோரியல் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே மாதிரி தான் மென்ஷன் பண்ணாங்க. கிங்குன்னு தான் மென்ஷன் பண்ணாங்க. ஒரு டைனாசிட்டி, ரெயின் அப்படின்னு தான் அவங்க மீன் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ என்னோட புரிதல் என்ன, நான் எப்படி அதை புரிஞ்சிருக்கேன் டென்னிஸ் அப்படின்னா, ஸோ டபுள்ஸ் விளையாடுவாங்க, இல்லைன்னா சிங்கிள்ஸ் விளையாடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் சிங்கிள்ஸை வந்து ஒரே ஒரு அரசன் தான். ஸோ விம்பிள்டன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அவன் தான் அந்த இடத்துல கிங் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. மேபி கிரிக்கெட்டில் விளையாடுறவங்களை வந்து நம்ம இந்த மாதிரி கிங் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம், பிகாஸ் தேர் இஸ் ஒன்லி ஒன் கிங். கரெக்டா? ஸோ அதனால தான் டென்னிஸை இந்த இடத்துல கிங்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்னோட ஐடியா. மேபி உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, பார்ப்போம் எப்படி நம்மளோட அந்த திங்கிங் வேறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சரி, கார்லஸ் அல்கராஸ் ஸ்ட்ரைட் செட்ஸ் டிமோலிஷன் ஆஃப் நோவக் டிஜோவிக். ஸோ கார்லஸ் அல்கராஸ் என்ன பண்ணியிருக்காரு, டிஜோவிக்கை தோக்கடிச்சிருக்காரு. எங்க அப்படின்னா விம்பிள்டன் 2024 தான் தோக்கடிச்சிருக்காரு. பிடி வாட் ஐ ஷேட் தி ஹெரால்டட் தி சேஞ்ச் அப்படின்றாங்க. ஸோ ஹெரால்டட் அப்படின்றது ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றது தான் ஹெரால்டட். ஸோ இந்த இன்னி நாளோட ஃபர்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெரால்டட். ஸோ அறிவித்தார் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். இந்த இடத்துல நான் கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்லைடு போட்டிருப்பேன். சரியா? நான் இந்த இடத்துல உங்களுக்கு எழுதி காட்டுற மாதிரி இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த இமேஜ் போட்டுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வெக்காப்ஸ் இமேஜ் பார்ப்போம், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த இமேஜை இந்த இடத்துல நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து இந்த இடத்துல என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஓகேவா? அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சினானிம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட், ஒரு விஷயத்தை நம்ம வந்து அறிவிக்கிறது தான் இண்டிகேட். அண்ட் ஆண்டனிம் வந்து ரிட்ராக்டட். ஓகேவா? ஸோ ஆண்டனிம் வந்து ரிட்ராக்டட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ கார்லஸ் அல்கராஸ் அப்படின்றவரை பத்தி நம்ம பார்த்துருமா. இந்த நாட்டில் பிறந்திருக்காரு அப்படின்னா, ஸோ கண்ட்ரி வந்து அவரோட கண்ட்ரி வந்து ஸ்பெயின் தான்.
ஓகேவா? ஸோ அவர் வந்து ரைட் ஹேண்டட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்ததில்ல இந்த விம்பிள்டன்ல ஒரு ஜெயிச்சிருக்காரு. யாருக்கு எதிராக அப்படின்னா நோவக் டிஜோவுக்கு எதிராக சேர்த்திருக்காரு, வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா இந்த விம்பிள்டனை. ஸோ அவரோட செட் கணக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு அவரை பற்றி அவரோட பயோடேட்டா, அவங்களோட ஃபேமிலி, அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு, அவரோட ஐடியோல் யாரு, இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லிங்க்ல போயிட்டு செக் பண்ணுங்க. ஸோ அவரோட கரியர் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ இப்போ அவரோட ரேங்கிங் வந்து தேர்ட். ஸோ இப்போ யார் ஃபர்ஸ்ட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துருவோம். சரி, ஓகே. நம்ம இப்போ எடிட்டோரியல் கண்டினியூ பண்ணலாம். டிஜோவிக் 24 டைம் மேஜர் வின்னர். நோவக் டிஜோவிக் வந்து 24 டைம் வந்து மேஜர் வின்னர். அதாவது மேஜர் வின்னர் மீன்ஸ் விம்பிள்டன், அது மாதிரி மற்ற ஆஸ்திரேலியன் ஓப்பன் இதெல்லாம் நடக்கும்ல. ஸோ அதெல்லாம் சேர்த்து அவர் 24 டைம் வின் பண்ணியிருக்காரு. மே ஹாவ் என்டர்ட் தி டோர்னமெண்ட் ஜஸ்ட் வீக் ஆஃப்டர் அ நீ சர்ஜரி. ஸோ முட்டி அந்த நீ சர்ஜரிக்கு அப்புறம் அவர் கொஞ்ச நாளைக்கு அப்புறமே விளையாட வந்துட்டாரு. அண்ட் வித்தவுட் அ ஃபைனல் அப்பியரன்ஸ் சின்ஸ் ஏடிபி ஃபைனல்ஸ் லாஸ்ட் நவம்பர். ஸோ லாஸ்ட் நவம்பரில் ஏடிபி ஃபைனல்ஸில் தான் அவரோட கடைசி ஃபைனலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஃபைனலையும் அவர் விளையாடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் த 37 இயர்ஸ் ஓல்டு யார் டிஜோவிக்கு வந்து 37 இயர்ஸ் ஓல்டு வாஸ் அ செவன் டைம் விம்பிள்டன் சாம்பியன். ஸோ விம்பிள்டன்லேயே அவர் எத்தனை டைம் வின் பண்ணியிருக்காரு? 7 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காரு. யார் நோவக் டிஜோவிக் வந்து 7 டைம் வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ who had lost just 9 completed matches at SW19 அப்படின்றாங்க. இது என்ன அருண் SW19 என்ன? ஸோ புதுசா இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து கிளே கோட்னு சொல்லுவோம், கிரீன் கோட்னு சொல்லுவோம். ஸோ SW19 அப்படின்றது ஏன் இந்த நேம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1857ல லண்டன்ல அப்பதான் போஸ்டல் கோட் கிரியேட் பண்றாங்க. சரியா? ஸோ போஸ்டல் கோட் எப்போ லண்டன்ல கிரியேட் பண்ணாங்கன்னா 1857ல கிரியேட் பண்றாங்க. ஸோ விம்பிள்டன் ஏரியா இருக்குல்ல, விம்பிள்டன் நடக்கிற ஏரியா இருக்குல்ல, ஸோ அது வந்து லண்டனோட சவுத் வெஸ்ட்ல இருக்கு. சரியா? லண்டனோட சவுத் வெஸ்ட்ல இருந்ததால அந்த டைம்ல விம்பிள்டனோட நேம் வந்து SW அப்படின்றதான் குறியீடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1917ஆம் ஆண்டு 1917 எல்லாருக்கும் தெரியும் வேர்ல்டு வார் 1 நடந்துட்டு இருந்த காலகட்டம். அந்த டைம்ல என்ன பண்ணியிருக்காங்க லண்டன்ல அந்த ஏரியாவுக்கு நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஏரியாவுக்கும் நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்கும் போது இந்த விம்பிள்டன் நடக்கிற ஏரியாவுக்கு SW19 அப்படின்ற ஒரு நேம் வந்தது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த எடிட்டோரியல்ல SW19 அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஸோ நத்திங் தட் SW19 இஸ் மென்ஷனிங் தி விம்பிள்டன் ஏரியா. ஸோ விம்பிள்டன் எங்க நடக்குதோ அந்த ஏரியாவை தான் மென்ஷன் பண்றாங்க. சின்ஸ் இஸ் டிபேட் இன் 2005 அண்ட் நோ டு தி சேம் ஆப்போனன்ட். ஓகேவா? தட் அல்கராஸ் 21. ஸோ அவரோட வயசு நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோம் 21 வயசு. மேனேஜ் டு பி தி லெஜெண்டரி செர்ப். ஸோ செர்பியன் யாரு? நோவக் டிஜோவிக் வந்து செர்பியன் நாட்டை சேர்ந்தவர். ட்வைஸ் இன் அ ரோ மைட் பி இஸ் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ அல்கராஸ் வின் பண்ணது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் த 2023 Primp establishes Spanian herd as a serious contender. ஸோ 2023 வந்து அவர் வந்து ஒரு சீரியஸான கண்டெண்டரா ஆப்போனண்டா காட்டியிருக்கு. பட் த லேட்டஸ்ட் விக்டரி இஸ் ஷுவர் டு ஹப்பன் தி ஹையாரிக்கி அப்படின்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹையாரிக்கி அப்படின்றது என்ன சொல்லலாம்? படிநிலை அமைப்பு. தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஸோ எப்படின்னா ஸ்டெப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, நம்மளுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டிஎல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, சபார்டினேட்ஸ் இருப்பாங்க. கரெக்ட் இல்லை? ஸோ இப்போ வந்து ஒரு எம்டி வந்து ஒரு மேனேஜர் கிட்ட தான் பேசணுமே தவிர ஒரு சபார்டினேட் கிட்ட போயிட்டு டைரக்டாக கூப்பிட்டு பேசக்கூடாது. ஸோ அந்த ஒரு படிநிலையை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல ஹையாரிக்கி அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த ஹையாரிக்கி முடிவு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹையாரிக்கி இந்த இடத்துல நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. சரியா? நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சினானிம் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்கிங் அண்ட் ஆன்டனிம் வந்து டைவர்ஜன்ஸ். For the first time since a Federer won his first in 2003 on this hallowed lawns. So on these hallowed lawns அப்படின்றது எதை மீன் பண்றாங்க? விம்பிள்டன் மீன் பண்றாங்க. 3 consecutive majors have gone by without a winner from the big 3. ஓகேவா? ஸோ அல்கராஸ் வித் 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ். ஸோ அல்கராஸ் கிட்ட 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ் இருக்கு. அதுக்குள்ளேயே ஸோ அவருக்கு சின்ன வயசு ஆகுது, அதுக்குள்ளே 4 கிராண்ட் ஸ்லாம் அவர் வின் பண்ணியிருக்காரு. டைட்டில் இஸ் இன் ஷார்ட் ஸ்பேன். ஸோ அதே தான் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் 2 இயர்ஸ். 2 வருஷத்துக்குள்ளேயே அவர்கிட்ட 4 கிராண்ட் ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. as already zoomed past ஆண்டி முரே. ஸோ ஆண்டி முரே உங்களுக்கு தெரியும், ஆண்டி முரேவும் அவர் வந்து அதையும் தாண்டி முன்னாடி வந்துட்டாரு. நெக்ஸ்ட் ஸ்டான் வெவ்ரினிகா ஹூ டாயில்டு லாங். ஸோ டாயில்டு அப்படின்றது வருந்தி வேலை செய்யறது. ஓகே, ஒரு விஷயத்த நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறது தான் டாயில்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல
வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. சரியா, வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. சினானிம் வந்து ஒர்க், ஆன்டனிம் வந்து ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரையும் ஹூ டாயில் லாங், யாரை ஸ்டான் வவர்னிகா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் அண்ட் ஹார்ட் ஃபார் 3 ஸ்லாம்ஸ் ஈச் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ 3 ஸ்லாம்ஸ் இவங்க 3 பேர் வின் பண்ணிக்கிறாங்க. பட் இவங்க எல்லாருமே அவர் யாரு, அல்கிராஸ் வந்து முன்னாடி வந்துட்டாரு, 4 கிராண்ட் ஸ்லாம் வந்து வின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் தட் அல்கிராஸ் இஸ் ஒன்லி ப்ரொடிஜியஸ்லி, ஸோ இட் இஸ் நாட் தட் அல்கிராஸ் இஸ் ஒன்லி ப்ரொடிஜியஸ்லி டேலண்டட் பிளேயர். ஸோ அவர் மட்டும் மிகப்பெரிய, ஸோ ப்ரொடிஜியஸ்லி அப்படின்றது மிகப்பெரிய அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா, ஸோ இந்த இடத்துல இதை அப்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவா யூஸ் பண்ணும்போது இதோட சினானி மான்ஸ்டரஸ், மிகப்பெரிய. ஸோ அவரு மட்டும் மிகப்பெரிய டேலண்டட் பிளேயர் கிடையாது. டு எமர்ஜென்ஸ் அண்ட் ரீசன்ட் இயர் ஜானிக் சின்னர். ஸோ ஜானிக் சின்னர் அப்படின்றவரை பற்றி பார்ப்போம். ஸோ ஜானிக் சின்னர்னா யார் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மறுபடியும் எடிட்டோரியலுக்குள்ள வருவோம். சரியா, ஸோ அவரோட கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலி. ஸோ பர்த் பிளேஸ் வந்து இட்டாலியில் தான் பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட் இவரோட ரீசன்ட் குவார்டர் ஃபைனல் விம்பிள்டன்ல குவார்டர் ஃபைனல்ஸ்ல டேனியல் மெட்வெதேவை இவர் எதிர்கொண்டு வின் பண்ணியிருக்காரு. குவார்டர் ஃபைனல்ஸோட இவர் ஆக்சுவலாக அவுட் ஆயிட்டாரு. பட் இவர் தான் நம்பர் 1 ரேங்கிங். ஓகேவா, ஸோ ஜானிக் சின்னர் தான் இப்போ டென்னிஸ்ல நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்காரு. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். நம்ம அஃபிஷியல் வெப்சைட் தான் நம்ம செக் பண்ணணும். நாட் அண்ட் இந்த விக்கிபீடியா இல்லை மற்ற வெப்சைட் எதுவுமே செக் பண்ணக்கூடாது. ஸோ வி ஹவ் டு கோ ஃபார் த அஃபிஷியல் வெப்சைட்ஸ். ஓகேவா, நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டை தான் நம்ம பார்த்தாகணும். சரியா, ஸோ அதே மாதிரி அவரோட பயோ அண்ட் ஆக்டிவிட்டி, ஸ்டேட்ஸ் அண்ட் ரேங்கிங் எல்லாமே இதே லிங்க்ல இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் படிச்சு பாருங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சரியா, சரி நம்ம அப்படியே எடிட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுவோம். த ரன்னிங் வேர்ல்ட் நம்பர் 1, as I said அவர் தான் வேர்ல்ட் நம்பர் 1 அண்ட் தி 2024 ஆஸ்திரேலியன் ஓப்பன் சாம்பியன். ஸோ இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடந்தது, அந்த டைம்ல தான் நம்ம எடிட்டோரியல் போட்டிருப்போம். ஸோ அந்த டைம்ல யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் ஜானிக் சின்னர் தான் வின் பண்ணியிருக்காரு. அஷோன் தி சஃபிஷியன்ட் மெட்டல் அப்படின்றாங்க. ஸோ மெட்டல் அப்படின்றது மீட்டல். ஸோ மீட்டல் அப்படின்றது தைரியம். ஓகேவா, இந்த இடத்துல மீட்டலை வந்து என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மீட்டலை நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சினானி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டிடியூட் அப்படின்றாங்க. ஸோ ஆண்டனிம் வந்து கவர்டஸ். ஓகே, ஒரு தைரியம் அப்படின்னா பயப்படுறது தான் நம்ம வந்து ஆண்டனிமா இருக்கும். சரியா, டு ப்ரூவ் தட் ஹி வில் பி ஜென்ரேஷனல் ரிவல் டு தி அல்கராஸ். ஸோ அல்கராஸுக்கு ஜென்ரேஷனல் ரிவைல் அவரு தான் அவருக்கு ஆப்போசிட்டா இருக்க போறாரு. எப்படி நோவக் டிஜோவிக், ரஃபேல் நடால் அவங்களா இருந்தாங்களோ அதே மாதிரி தான் சின்னரும் அல்கராஸும் இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, ஆன் தி ஆன் ஹிஸ் டே டேனியல் மெத்வெதேவ் எஸ்பெஷலி ஆன் ஹார்ட் கோர்ஸ். சரியா, நான் இப்போ சொன்னேன் டேனியல் மெத்வெதேவ் தான் ஒரு இப்போ நடந்த விம்பிள்டன்ல எதிர்கொண்டாரு, குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஒரு ஆப்போசிட்டா விளையாண்டார் அப்படின்னு சொல்லி. எஸ்பெஷலி ஆன் ஹார்ட் கோர்ஸ் கேன் பி அன் ஈக்குவல் அப்படின்றாங்க. பட் நோ பிளேயர் அஸ் லுக்ட் அஸ் complete as Alcaraz, who has all shots in the book and a mental makeup to match அப்படின்றாங்க. சரியா, ஸோ ஆனாலும் இருந்தாலுமே அவர் இப்போ யார் ஃபர்ஸ்ட் இருக்கா, சின்னர் ஃபர்ஸ்ட்ல இருந்தாலுமே ஸோ அல்கராஸ் வந்து எல்லா ஷாட்லையுமே அவர் பெஸ்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி மென்டல் மேக்கப்லையும் அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா, சரி. ஆஃப் ஹிஸ் 15 டைட்டில்ஸ் 8 have come on clay. ஸோ யாரோட டைட்டில், யாரை பற்றி பேசுகிறாங்க, சின்னர் பற்றி பேசுகிறாங்க. 15 டைட்டில்ஸை 8 வந்து கிளேலேருந்து வந்திருக்குன்றாங்க. ஸோ கிளேனா எந்த கோட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ எந்த கோட்டை நம்ம கிளே கோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 4 on the hard and 3 on the grass அப்படின்றாங்க. ஸோ அண்ட் ஹேஸ் ஒன் இஸ் டிபட் ஃபைனல்ஸ் அட் தி போத் ரோலாண்ட் கேரோஸ் அண்ட் விம்பிள்டன் எ ஃபீட் ஈவன் ஃபெடரர், நடால் அண்ட் டிஜோவிக் ஹவ் நாட் மேனேஜ்ட். ஸோ யாருமே அவங்கள மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அமங் உமன், இப்போ வந்து ஆண்களை பத்தி பார்த்தாச்சு. ஸோ அமங் உமன் இவங்களை பத்தி யாரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா ஸோ பார்பரா கிரிஜிகோவா. ஸோ இவங்களை பத்தி தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இவங்களை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நம்ம உள்ள வருவோம் மறுபடியும். ஸோ செக் நாடை சேர்ந்தவங்க, சிஜிக் ரிபப்ளிக், இவங்க வந்து செக் நாடை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். அதே மாதிரி இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, அவங்கள பத்தி படிங்க ஸோ இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 2024 இந்த இடத்துல பார்ப்பேன், இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ 2024 விம்பிள்டன் இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்கள நம்மளோட எடிட்டோரியல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, சரி, மற்ற வின்னிங்ஸ்லாம் இந்த இடத்துல போட்டிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. அவங்க டபுள்ஸ்லையும் வின் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் மிக்ஸ்டு டபுள்ஸ் யாரோட விளையாண்டுருக்காங்க. ஸோ கெரியர் இன்டர்வியூ, ஸோ ஓவரால் கெரியர், அவங்களோட கெரியர் என்ன எப்படி இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் செக் பண்ணி பாருங்க.
சரியா? சரி, நம்ம அப்படியே எடிட்டோரியல் மறுபடியும் வருவோம். ஸோ அமங் உமன் இட் வாஸ் டோன் ஆஃப் தி பார்பரா கிரிஜிகோவா டு மாஸ்டர் தி ஸ்போர்ட்ஸ் நேச்சுரல் சர்ஃபேசஸ் as she added the grass court major to the French Open singles trophy that she won in 2021. ஸோ நான் அந்த முன்னாடி ஸ்லைடில் காட்டின மாதிரி தான். ஸோ அவங்க 2021ல் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிராஸ் கோட்டையும் வின் பண்ணிட்டாங்க. விம்பிள்டனையும் 2024ல் வின் பண்ணியிருக்காங்க. The Czech may have been the 7th first time winner at the All England club in as many edition, but our success is more a sign of a depth in the ladies. ஸோ அவங்களோட சக்சஸ் வந்து என்ன சொல்றாங்க, ரொம்ப அதிகமான ஆழத்தை கொண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேம் தான் பர்பெக்சுவல் ஃப்ளக்ஸ் அப்படின்னா, ஸோ பர்பெக்சுவல் அப்படின்றது இடைவிடாத, ஸோ கண்டினியூஸா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம பர்பெக்சுவல் திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருப்பாங்கப்பா. ஸோ பர்பெக்சுவலா இந்த இடத்துல அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சினாரியம் பார்த்தீங்க அப்படின்னா எவர் லாஸ்டிங், ஸோ தொடர்ந்து கண்டினியூஸா இருக்க ஒரு விஷயத்தை நம்ம வந்து பர்பெக்சுவல் சொல்லுவோம். ஸோ ஃப்ளக்ஸ் அப்படின்றத தொடர் இயக்கம், சரியா? ஸோ தொடர் இயக்கம் அப்படின்றதுக்கு நம்ம என்ன என்ன சினாரியம் யூஸ் பண்ணலாம், ஸ்டெபிலிட்டி, தொடர்ந்து அந்த ஒரு விஷயம் இயங்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, சரியா? கேம் தென் ஆஃப் பெர்பச்சுவல் ஃப்ளக்ஸ், இடைவிடாம தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அண்ட் விம்பிள்டன் இஸ் வேர் தட் இஸ் லைக்லி டு பி மோஸ்ட் ப்ரொனவுன்ஸ்ட் அண்டில் த உமன்ஸ் டூர் லீடிங் பிளேயர்ஸ் இகா ஸ்வியாடெக் அண்ட் ஆர்என்எஸ் அப்லேங்கா கிராக் தி கோட் அந்த லஷ் கிரீன் லான்ஸ்ன்றாங்க. ஸோ கிராக் த கோட் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ். என்ன ஃப்ரேஸ் பார்த்துருமா? டு சக்சீட் இன் ஃபைண்டிங் அ சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம், சரியா? ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க, சக்சீட் ஆயிருக்காங்க. ஸோ டு சக்சீட் இன் ஃபைண்டிங் அ சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்த விளையாடுறதுக்கு இவங்க எல்லாருமே சக்சீட் பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரீன் லான்ஸ்ல இவங்களாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எடிட்டோரியலை ஃபுல்லாக முடிக்கிறாங்க, சரியா? சரி, இன்னைய செஷன் எப்படி இருந்தது? அதாவது உங்களுக்கு நடுவில் அந்த வேர்ட்ஸ் நான் வெக்கப் சொல்றது கரெக்டாக இருக்கா அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். நடுவில் ஸ்லைடு வந்திருக்கும். ஸோ அந்த பிளாக் கலர் போர்டு மாதிரி சைன் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது, இந்த மாதிரி கொண்டு போகலாமா இல்லை வேற எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட கமெண்ட். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது இன்புட் இருக்கு அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்க, ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ வி வில் சி ஆன் தி தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வீடியோ வராது, மன்னிச்சிருங்க. தேர்ஸ்டே ஈவினிங் ஸோ 2 எடிட்டோரியலோட பக்காவாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பபாய்.